கந்திலி அருகே தமிழக அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி தேமுதிக மாவட்ட நிர்வாகி யோகநாத் கலந்து கொண்டு சிறப்பித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கந்திலி தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கெஜல் நாயக்கன்பட்டியில் ஈவேரா அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசு ஆணைக்கிணங்க பள்ளி கல்வித்துறை சார்பாக விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டியை வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் தேமுதிக மாவட்ட நிர்வாகி யோகநாத், ஊராட்சி குழு தலைவர் சூரியகுமார், கந்திலி மேற்கு ஒன்றிய செயலாளர் அசோக்குமார், துரைசாமி, ஒன்றிய குழு தலைவர் திருமுருகன், மோகன், கவுன்சிலர் நீலம்மாள், திருப்பதி, கோவிந்தன், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ராமுலு, வீரபத்ர செட்டியார், சண்முகம், ஊராட்சி மன்ற தலைவர்கள் நந்தினி, சரவணன், பிரபு, ஈஸ்வரன், குமார், முருகன், சாந்தசீலன், தலைமை ஆசிரியர்கள் கோவிந்தன், சாமிநாதன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தருவதாக கூறி இளம் பெண்களை சீரழித்த இயக்குநர் உட்பட 2 போலீசார் கைது செய்தனர். சேலம் இரும்பாலை பகுதியைச் சேர்ந்தவர் ஜனனி. இவர் சூரமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளித்தார். அதில் சேலம் ஏவிஆர் ரவுண்டானா பகுதியில் இயங்கி வரும் சினிமா நிறுவனத்தில் தான் வேலை செய்து வந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் இயக்குநர் வேல் சத்திரியன் என்பவர் தன்னை ஆபாச படத்தில் நடிக்க வைப்பதாக கூறியதாகவும், இதற்கு மறுப்பு தெரிவித்த தன்னை வேல் சத்திரியன் மற்றும் அவரது உதவியாளர் ஜெயசோதி ஆகியோர் மிரட்டி வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் வேல் சத்திரியன், ஜெயசோதி ஆகியோர் இளம் பெண்களை ஏமாற்றி அவர்களை ஆபாசமாக படம் எடுத்து சீரழித்தது தெரிய வந்தது. இதனையடுத்து 2 கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ஆபாச காட்சிகள் அடங்கிய ஹார்ட் டிஸ்க் மற்றும் ஆணுரைகளை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட இளைஞரின் உடல் அதிரடிப்படையினர் பாதுகாப்பு வளையத்தில் கொண்டு வரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. ஊத்துக்கோட்டை பகுதியில் நண்பருடன் 2 சக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த ராபின் என்ற இளைஞரை மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யாமல் உடலை வாங்க மாட்டோம் என கூறி அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த டிஎஸ்பி சந்திரதாசன் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு ஏற்பட்டது. இதனையடுத்து இளைஞரின் உடல் அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு அங்குள்ள மைதானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. அப்போது அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு தடுப்பு பொருட்களுடன் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கோவை குமரகுரு கல்லூரியில் 75ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தையொட்டி தி ஆர்ஃப் எனும் 115 அடி உயர கொடிக்கம்பத்துடன் கூடிய வட்ட வடிவிலான மேடையும் அகண்ட திறந்தவெளி அரங்கம் துவங்க விழா நடைபெற்றது. இதில் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற கைலாஸ் சத்யார்த்தி கலந்து கொண்டு அரங்கை திறந்து வைத்தார். மேலும் பரம்வீர் சக்ரா விருது பெற்ற சுபேதார் மேஜரும் கௌரவ கேப்டனுமான யோகேந்திர சிங் யாதவ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் பேசிய அவர், திறந்தவெளி அரங்கில் திரைப்படங்கள், கலாச்சார நிகழ்ச்சிகள், விளையாட்டு நிகழ்ச்சிகள் ஆகியவை இடம்பெறும் என்றும் கலை மற்றும் வடிவமைப்பு கண்காட்சிகள் இவ்வரங்கின் சிறப்பு அம்சங்களாக அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சமீரன், மாணவர்கள், ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் அரசு மதுபான கடைகளில் உள்ள மதுபான பார்கள் மூடப்பட்டன. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட டாஸ்மாக் நிறுவனத்தின் கீழ் இயங்கி வரும் அரசு மதுபான கடைகளில் உள்ள மதுபான பார்களின் ஒப்பந்த காலம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி முடிவுற்றது. இருப்பினும் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மதுபான பார்கள் வழக்கம் போல் இயங்கி வந்தன. இது குறித்து அறிந்த திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் மறு உத்தரவு வரும் வரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மதுபான பார்களும் பூட்டிய நிலையிலேயே இருக்க வேண்டும் என உத்தரவிட்டார். இதனையடுத்து செங்குன்றத்தில் உள்ள அரசு மதுபான கடை பார்கள் அனைத்தும் மூடப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டில் வேளாண் துறை விரிவாக்க மையத்தில் உள்ள விதை பனையில் வேளாண் துறை செயலாளர் சமயமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பொய்கை அரசூரில் காளான் வளர்ப்பு பணிகளையும் குமாரமங்கலத்தில் கொய்யா சாகுபடியையும் பார்வையிட்டு விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீர்ப்பாசன வசதிகள், சொட்டு நீர் பாசன வசதிகளை ஏற்படுத்தி மரங்களை நட்டு வளர்ப்பது மட்டுமல்லாது தரிசு நிலங்கள் மேம்படுத்தி விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் வழிவகை செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் மோகன்,
தோட்டக்கலைத்துறை இயக்குநர் பிருந்தாதேவி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னை கொளத்தூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 3.5 சவரன் நகைகளை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கொளத்தூர் சிவசக்தி நகர் பகுதியில் வசித்து வருபவர் சாணக்கியன். கட்டுமான நிறுவனத்தில் வேலை செய்து வரும் இவர் உறவினர் வீட்டு திருமணத்திற்காக கூவத்தூருக்கு சென்றுள்ளார். இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து 3.5 சவரன் நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து சாணக்கியன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள கீழக்கோட்டையில் சிறப்பு காய்ச்சல் முகாம் நடைபெற்றது. அப்போது நடமாடும் மருத்துவ வாகனம் மூலம் இரத்த பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் சித்த மருத்துவர் ஸ்ரீதேவி செல்வி பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று கபசுர குடிநீர் வழங்கினார். இந்த சிறப்பு காய்ச்சல் முகாமை வட்டார மருத்துவ அலுவலர் தங்கமணி நேரில் சென்று பார்வையிட்டார். இந்நிகழ்வில் மருத்துவ குழு மருத்துவர் ஜீவிதா, வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் ஆறுமுகம், சுகாதார ஆய்வாளர் காளிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தென்னிந்திய அளவிலான கல்லூரிகளுக்கு இடையே நடைபெற்ற 88வது பெர்ட்ரம் நினைவு கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா சென்னை லயோலா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கடந்த 2 வாரங்களாக தொடர்ந்து நடைபெற்று வந்த இந்த விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களிலிருந்து 45 அணிகள் சார்ந்த கல்லூரி மாணவர்கள் கூடைப்பந்து, கைப்பந்து, டென்னிஸ், செஸ், கபடி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் ஒட்டுமொத்த அணிகளுக்கான சாம்பியன் பட்டம் லயோலா கல்லூரிக்கு கிடைத்தது. இதனையொட்டி நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் இந்திய கூடைப்பந்து வீரரும் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம் மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்வில் லயோலா கல்லூரியின் முதல்வர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை கொளத்தூர் ரெட்டேரி சந்திப்பில் மெட்ரோ ரயில் தலைக்குப்புறமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மாதவரத்திலிருந்து கோயம்பேடு வரை 1000 கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கொளத்தூர் ரெட்டேரி சந்திப்பில் நடைபெற்ற பணியின் போது 250 டன் எடை கொண்ட ராட்சத இரும்பு பைப்பினை அதிக திறன் மற்றும் எடைபாரம் கொண்ட கிரெயின் மூலம் எடுத்து வைக்கும் வேலை நடைபெற்றது. அப்போது எதிர்பாராத விதமாக கிரெயின் தலைக்குப்புறமாக கவிழ்ந்தது. இதன் காரணமாக ரெட்டேரி மேம்பால சந்திப்பின் மேலே உள்ள தடுப்பு சுவரின் பக்கவாட்டின் போது சுவரானது உடைந்து சேதமடைந்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்ட 2 போலீசார் கைது செய்தனர். ஒட்டப்பிடாரம் தெற்கு பரம்பூர் பேருந்து நிறுத்தம் அருகே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த ஜெபஸ்டியான், செல்வராஜ் ஆகிய 2 பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் மது பாட்டில்களை விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து 2 கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 28 மதுபான பாட்டில்கள் மற்றும் விற்பனைக்கு பயன்படுத்திய 2 சக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். அனைத்து ஜாதியினருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என அகில இந்திய பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பணியாளர் நல சங்க கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும். கிரிமினல் ஏர் முறை முற்றிலும் நீக்கப்பட வேண்டும். மண்டல குழு பரிந்துரையின்படி பிற்படுத்தப்பட்டோருக்கு பதவி உயர்வு மற்றும் நீதித்துறை, தனியார் துறையில் இடஒதுக்கீடு அளித்திட சட்டம் இயற்றிட வேண்டும் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற கணபதி கோபம் ஆயுஷ் கோமத்தில் பங்கேற்ற அமெரிக்க மூத்த தம்பதியினர் தங்களுக்கு இந்திய கலாச்சார முறைகள் மிகவும் பிடித்திருப்பதாக நிகழ்ச்சி தெரிவித்தனர். வாஷிங்டன் பால்டிமோர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் ஸ்டுவர்ட் பெல், குரைன் பால் இவர்களது மகன் அலெக்ஸ் வாஷிங்டன் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் ராசிபுரம் நகரைச் சேர்ந்த ஸ்ரீராம் என்பவரை திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் திருமண விழாவில் பங்கேற்பதற்காக இந்தியாவிற்கு வந்த ஸ்டுவர்ட் பெல் குடும்பத்தினர் இங்குள்ள தஞ்சை பெரிய கோவில், திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டனர். தொடர்ந்து ராசிபுரத்தில் நடைபெற்ற கணபதி கோமம், ஆயுஷ் கோமத்தில் பங்கேற்றனர். இந்நிலையில் இந்திய கலாச்சாரம், கூட்டு குடும்ப முறை, உணவு முறைகள் உள்ளிட்டவற்றை தங்களுக்கு மிகவும் பிடித்திருப்பதாக அவர்கள் நிகழ்ச்சி தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் போலீசார் அனுமதித்த எல்லையை மீறி பாஜகவினர் ஊர்வலம் செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது.
திருப்புவனம் பகுதியில் பாஜக சார்பாக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெற்றது. நரிக்குடி விளக்கில் தொடங்கி புதூர் கிறிஸ்டன் கோவில் வரை இந்த ஊர்வலம் செல்ல போலீசார் அனுமதி வழங்கினர். மேலும் கிறிஸ்டன் கோவிலை அடுத்து இஸ்லாமியர்கள் வசிக்கும் பகுதி உள்ளதால் போலீசார் அதற்கு மேல் செல்ல வேண்டாம் என தடுப்பு வைத்திருந்தனர். இந்நிலையில் கிறிஸ்டன் கோவில் அருகே ஊர்வலம் வந்த பாஜகவினர் தடுப்புகளை தாண்டி செல்ல முயன்றனர். இதனையடுத்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி எச்சரிக்கை விடுத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வேம்புண்டியில் வருமுன் காப்பும் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் பூங்கா பாக்கியராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை சிறுபான்மை பிரிவு நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் துவங்கி வைத்தார். இதில் கண் மருத்துவம், பல் மருத்துவம், சித்த மருத்துவம் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு இரத்த அளவு, சர்க்கரை அளவு, கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டதுடன் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மூலம் மருத்துவ உதவி அளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் வீட்டின் முகாம் அலுவலகத்திற்குள் பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை அரசு மன்னர் கலைக்கல்லூரி சாலையில் மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமுவின் முகாம் அலுவலகம் மற்றும் வீடு உள்ளது. இந்நிலையில் முகாம் அலுவலக நுழைவு வாயிலில் 8 அடி நீளமுள்ள பாம்பு ஒன்று ஊர்ந்து வந்துள்ளது. இதனை கண்ட காவலர்கள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதன்படி சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பாம்பை லாபகமாக பிடித்தனர்.